தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் உலகத் தமிழர்களின் தலைவர் என்றால் அவர் சி. ராஜகோபாலாச்சாரியார் என்ற மூதறிஞர் ராஜாஜியை மட்டுமே சேரும். சுதந்திர இந்தியாவில் மகாத்மா காந்தியடிகள் நேரு அவர்களால் மதிக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சாசன சபையால் சென்னை மாகாணத்தின் பிரதிநிதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பிற்காலத்தில் 52இல் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர். 67இல் திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு ஆதரவு தெரிவித்த அவர் அளித்த கொடையில்தான் அண்ணாதுரை ஆட்சியில் அமர்ந்தார் என்பது வரலாறு. மாப்போ சிவஞானம் பொட்டி ஸ்ரீராமலு ஆந்திர பிரதேசத்தை தனியாக மொழிவாரி மாகாணங்கள் பிரிவினையின் போது கேட்டபோது சென்னை மாகாணத்தை தமிழ்நாட்டை விட்டு பிரியாமல் காத்த பெருமை மூதறிஞர் ராஜாஜி மாப்போ சிவஞானம் அவர்களைச் சேர்ந்தது. அந்தணர் என்போர் அறவோர் தாய்மொழி தமிழ் என கொண்டு வாழும் தமிழ் மொழியின் மேல் பற்று உடையவர்கள், தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள், தாய் வழியிலோ தந்தை வழியிலோ தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். அவர்கள் அந்தணர்களே ஆயினும் அவர்களும் நம் தமிழர்கள்தான், அவர்களும் நம் தாய்மொழிதான். தமிழ் தாயகத்தில் குலத்தாழ்ச்சி உயர்வு தாழ்வு கிடையாது. ஆகவே அந்தணர்களில் சிறந்த மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவுப் போராட்டத்திற்கு காரணமாக இருந்த ஒரு அந்தணர் தான். ஓலைச்சுவடிகளை பாதுகாத்தவர் ஒரு அந்தணர் தான். பதிப்புலகத்தந்தை. தாய்மொழி தமிழ், தாயகம் தமிழ்நாடு என்று இன்று நாமெல்லாம் பேசுவதற்கு முன்னுதாரணமான சர்வதேசிய ஆளுமை அல்லது தேசிய ஆளுமை அல்லது தமிழ்நாட்டின் தாயகத்தின் தந்தையாக நான் கருதுவது மூதறிஞர் ராஜாஜி அல்லது ராஜகோபாலாச்சாரியார். ஃபீல் இஸ் தட் த ஹெல்த் ஓவர் ரூல் ரோனரினா.